புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூரில் அதிமுக மற்றும் எஸ்டிபிஐ கட்சி இணைந்து மதுக்கடைகளை அகற்றக் கோரி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். கீரனூர் சிக்கல் சிங்காரவேலன் திடலில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அரசு அலுவலகம், நீதிமன்றம், காவல் நிலையம், அரசு மாணவர் மாணவியர் விடுதி உள்ளிட்ட பகுதியில் டாஸ்மாக் கடைகளை அகற்றக் கோரியும் கீரனூர் மத்திய கூட்டுறவு வங்கி அருகே தனியார் மதுக்கடை அமைக்க எதிர்ப்பு தெரிவித்தும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் விடியா திமுக அரசை கண்டித்து கோஷங்கள் எழுப்பப்பட்டன. கலெக்டர்கிட்ட மனு கொடுத்துருக்கோம், தாசில்தார்கிட்ட மனு கொடுத்துருக்கோம், டாஸ்மார்க் மேலாளர்கிட்ட மனு கொடுத்துருக்கோம். இது நடவடிக்கை எடுக்காமல் காலதாமதப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இதனால் விபத்துகள் நிறைய நடக்குது. இதை கண்டித்து நாங்கள் சாலை மறியலும் பண்ணோம். அதுக்கு எந்த விதமான நடவடிக்கையும் இந்த அரசாங்கம் எடுக்கலை. செங்கல்பட்டு அருகே அரசு பேருந்து மோதியதில் 5 மாத கர்ப்பிணி பரிதாபமாக உயிரிழந்தார். திருவண்ணாமலை மாவட்டம் தேசூரைச் சேர்ந்த காமேஷ், சந்தியா தம்பதி பொங்கல் விடுமுறை முடிந்து சென்னை நோக்கி இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளனர். அப்போது மாமண்டூர் செக்போஸ்ட் அருகே நெய்வேலியிலிருந்து சென்னை நோக்கி வந்த அரசு பேருந்து தம்பதி சென்ற இருசக்கர வாகனம் மீது மோதியது. இதில் அரசு பேருந்து ஏறியதில் 5 மாத கர்ப்பிணியான சந்தியா உடல் நசுங்கி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். படுகாயமடைந்த காமேஷ் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். திருவள்ளூர் அருகே டிராக்டர் மீது கார் மோதிய விபத்தில் 2 உயிரிழந்தனர். மீஞ்சூரைச் சேர்ந்த சண்முகம், மகேஸ்வரி தம்பதி தனது மகள் மற்றும் மகனுடன் பொங்கல் பண்டிகையை சொந்த ஊரான திண்டுக்கல்லில் கொண்டாடிவிட்டு மீண்டும் காரில் மீஞ்சூர் திரும்பியுள்ளனர். அப்போது மீஞ்சூர் வண்டலூர் சாலையில் டிராக்டர் மீது கார் மோதியதில் சம்பவ இடத்திலேயே மகள் கவிவர்ஷினி உயிரிழந்தார். படுகாயமடைந்தவர்கள் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி மகன் கவிவர்ஷனும் உயிரிழந்தார். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே ஆற்றை ஆபத்தான நிலையில் கிராம மக்கள் கயிறு மூலம் கடந்து செல்லும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. தங்கம்மாள்புரம் ஊராட்சி ஆத்துக்காடு மலை கிராமத்தில் மூங்கில் ஆற்றின் குறுக்கே பாலம் இல்லாததால் இடுப்பளவு செல்லும் தண்ணீரில் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் கயிறு மூலம் ஆபத்தான நிலையில் ஆற்றை கடந்து செல்கின்றனர். பாலம் அமைக்குமாறு பலமுறை கோரிக்கை விடுத்தும் அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திருப்பூரில் பொங்கல் விடுமுறை முடிந்த நிலையில் பள்ளிகளில் 60 விழுக்காடு மாணவர்கள் விடுப்பு எடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வணிக நிறுவனங்களில் பணியாற்றும் வெளிமாநிலத்தவர்கள் தங்களது குடும்பத்துடன் சொந்த ஊர்களுக்கு சென்ற நிலையில் பண்டிகை விடுமுறை முடிந்தும் இதுவரை திரும்பவில்லை. இந்த நிலையில் வடமாநிலத்தவர்களின் பிள்ளைகள் பள்ளிக்கு வராததால் 40 விழுக்காடு மாணவர்கள் மட்டுமே வருகை தந்துள்ளதாக பதிவாகியுள்ளது. எல்லாருமே வெளி மாவட்டத்தை சேர்ந்தவர்களால 4 நாள் லீவ் போட்டுட்டு அப்படியே கூட ஒரு 2 நாள் லீவ் போட்டு கம்பெனி திறக்காதனால, கம்பெனி தொடர்ந்து ஒரு 10 நாள் இருக்கிறதுனால அவங்க 10 நாளை கழித்த பிறகு மீண்டும் சொந்த ஊருக்கு திரும்புவதால் இந்த மாணவர்களுடைய வருகை குறைவாக இருக்கிறது. கோவை மாவட்டம் வால்பாறையில் 2 அரசு பேருந்துகள் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் 20க்கும் மேற்பட்ட பயணிகள் படுகாயமடைந்தனர். வெள்ளமலை எஸ்டேட் பகுதியில் இருந்து பயணிகளை ஏற்றிக்கொண்டு அரசு பேருந்து ஒன்று வால்பாறை நோக்கி சென்று கொண்டிருந்தது. அதேபோல் வால்பாறையில் இருந்து கோவை நோக்கி வந்த அரசு பேருந்தின் பிரேக் பிடிக்காததால் சாலையில் நின்று கொண்டிருந்த கார், இருசக்கர வாகனம் மற்றும் எதிரே வந்த அரசு பேருந்து மீது நேருக்கு நேர் மோதியது. இதில் 20க்கும் மேற்பட்ட பயணிகள் படுகாயமடைந்த நிலையில் விபத்து தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.